ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம்ம ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்ம ஆண்டு நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக, ஆண்டவரே அற்புதமானவராக, போதுமானவராக, பெரியவராக இருந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெயமாய் நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. எல்லாரும் வாயில திறந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகள் நினைவு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவரே, வியாதிகளை குணமாக்குகிறவரே, ஆண்டவரே, துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கிற எங்களை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தி தேற்றி எங்களை அரவணைத்து இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோமா? குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சென்றெல்லாரும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுமா? துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க எல்லாரும். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க எல்லாரும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து பாடுங்க என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும். சோதனை நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராக இருந்திருக்கிறார், போதுமானவராக இருந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்திருக்கிறார். நினைவு கூர்ந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி கொஞ்சம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரை வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசுவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாத தேவனாய் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறார். சொன்னதை கர்த்தர் செய்திருக்கிறார். சொன்ன வேத வார்த்தைகளை, வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்திருக்கிறார். அவர் வார்த்தை ஒருபோதும் மாறி போகவே இல்லை. சொன்னதை கர்த்தர் செஞ்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமா, சொன்ன காரியத்தை கர்த்தர் செய்வார். தாமதமானாலும் பரவாயில்ல, பொறுமையோடு தெய்வ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பிஸ்னஸில், வேலையில், தொழிலில் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்காரோ அந்த திட்டத்தை சரியான நேரத்தில் அவர் நிறைவேற்றி தருவார். அவர் நல்ல தேவன், அவர் மாறாதவர், அவர் என்றைக்குமே மாற மாட்டார். சொல்லிட்டாருன்னா கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் செய்ய போகிறார். நன்மையான நாளில் தேவ பிள்ளைகளே, பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அதில் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நல்லவர். இன்றைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் குருடா இருக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல, ஆண்டவரே வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள். ஆண்டவரே அன்றைக்கு குருடரின் கண்களை திறந்தார். இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய கண்கள் குருடாகப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை படிக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். மகத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படியாக, வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இந்த குருடரின் கண்களை திறந்தார். இன்றைக்கு நம்முடைய கண்கள்
திறக்கப்படணும். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய கண்கள் ஒருவேளை குருடா இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆண்டு விட்டு கேளுங்க. ஆண்டவரே, வேத வசனத்தை பார்த்து நான் படித்து தியானித்து வேதத்தில் உள்ள அதிசயங்கள் பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளுங்க ஆண்டவரே. வேத வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவரே என் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நான் என் செவிகளை திறந்துள்ள ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையை நான் கேட்கணும். இந்த வசனத்தை நான் காது கொடுத்து கேட்டு அதன் பிரகாரமாக நான் ஓடணும், அதன் பிரகாரமாக நான் வாழணும். அதற்கு ஏற்றபடி நான் என் ஜீவியத்தை கட்டி எழுப்பணும், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே நான் கேட்டு அப்படியே போறதில்ல, அந்த செவிகளில் சென்று எனக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே என்று ஜெபிங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய காது திறக்கப்படணும். வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, ஆழமான சத்தியங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அநேக இடங்களில் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கத்து திறக்க போகிறார். உண்மையான சத்தியத்தை கேட்கணும். வியாதியில கத்தர் விடுதலை தருவார். ஆவிக்குரிய பிரகாரமாக வியாதி, பலவீனங்கள், பாவத்துக்கேற்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றிலும் கத்தர் நமக்கு விடுதலை தரப்போகிறார். எல்லாவற்றிலும் சரீர பிரகாரமான வியாதியிலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக எவ்வளவோ காரியம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை பாலாய் கிடக்கும் என்று சொன்னால் எப்படிங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கிரியை செய்ய முடியும்? பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தரவர். பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க, கத்தர் செய்வார். மாறாதவர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல, வசனம் ஏன் நிறைவேறல, ஏன் ஆண்டவர் கைவிட்டாரு, ஏன் வருத்தம், ஏன் பிரச்சனை, போராட்டங்கள், சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், அழுகை, புலம்பல்? ஆண்டோடைய வார்த்தையை மீறி நடந்தீங்க. ஆண்டோட வார்த்தை செவி கொடுக்கலையே, வேதத்தை தியானிக்கலையே, அவருடைய அதிசயங்களை பார்க்க கண்கள் திறக்கப்படலையே, நல்ல சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை கேட்பதற்கு உங்களை காதுகள் திறக்கப்படலையே, நம்ம இஷ்டத்தின்படி நாம் நடந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டோட ஒப்பு கொடுங்க. துன்பங்களில் ஆறுதல் அளிப்பா. நம்ம பாரங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்க வல்ல தேவனா இருக்கிறார். அவர் மேலும் பாரத்தை வைத்து அவருடைய ஆதரிப்பார். கத்தர் மேலும் பாரத்தை வைங்க. ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நம்மை நடத்துகிறவர். இதுவரைக்கும் நடத்தினாரே, இனிமேலும் நம்மை நடத்துவார். சோதனை வந்த நேரங்களில் பலன் தந்தாரே, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. என்னுடைய தேவைகள் பெருகி நான் கலங்கி நின்ற வேளையில் என் தேவைகளை கத்த சந்தித்தாரே. தேவைக்காக கத்தரை தேடாதீங்க, கத்தரை தேடுங்க, தேவைகள் சந்திக்கப்படும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவருக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் முதலாவது தேடுங்க, அவரை முக்கியப்படுத்துங்க. ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் கத்த செய்வார். ஆண்டவரே, இந்த நாளில் எத்தனையோ காரியங்களை சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், அறிக்கை பண்ணியிருக்கிறோம், தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, தீர்மானத்தில் உண்மையாக உறுதியாக நிற்க எங்களுக்கு பலன் தாங்க. கண்களை திறந்துள்ளுங்க, காதுகள் திறக்கப்படட்டும். அவைக்குரிய பிரகாரமான இருக்கிற எல்லா வியாதி, பலவீனங்கள், பாவத்துக்குரிய எல்லாவற்றிலிருந்து விடலை, ஜெயம் உண்டாகட்டும். மன்னிப்பு அருளுகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாரங்கள்லாம் ஆண்டவரை நீக்க போகிறதுக்காக நன்றி. இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேல நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. எவ்வளவு சோதனைகள், பாடுகள், பிரச்சனை வந்தால் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல, தப்பி செல்ல, சகிக்க பலன் தந்து நடத்துவீராக. அவைக்குரிய தேவைகளை, பூமிக்குரிய தேவைகளை கத்த சந்திக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். இதனால் எங்களோட இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரோட கரத்தை பிடித்து நீ நடத்துங்க ஆண்டவரே. தேவ சித்தம், தேவ நோக்கம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. நீர் மாறாதவர் என்பதை அவர் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. கத்தருக்கு ஏற்றபடி ஜீவித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவ ஏற்ற பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, வார்த்தைக்கு சத்தியத்தை கீழ்ப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு மாறாதவராக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார் என்று விசுவாசிக்கூடிய அந்த உணர்வை நீ தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் பொழுது எங்களோடு கூட வாருங்க, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.